ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பீஃப் சூப் கொண்டு செய்வோமெண்டு பீஃப்ட அந்த கால் அந்த போன்ஸோடு இருக்கிற பீசஸ் தான் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஷர் குக் பண்ணுவோமெண்டு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து கொண்டு மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் 2 டீஸ்பூன் சேர்த்து உப்பும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. இதெல்லாம் சேர்த்து நாங்கள் குக் பண்ணிக்கொள்ளணும். உங்களோட ப்ரெஷர் குக்கரில் எத்தனை விசிலுக்கு பீஃப் வேகுமென்று பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 விசில்ஸ் மாதிரி வச்சுருந்தேன். அதோடைய தக்காளியும் பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி, நல்லா பழுத்த பெரிய தக்காளி 3 சேர்த்திருந்தேன். அந்த நான் ஃபஸ்ட் போட்டிருந்த ப்ரெஷர் குக்கரில் ஒரு சில்வர் பவுல் ஒன்று பார்த்துப்பீங்க. அது தண்ணி வெளியால் வராமல் வைக்கிறதுக்கு தான் நான் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுவேன். அதோடைய ஒரு பீஃப் டெவலண்டும் செய்கிறதுக்கு அதுக்கு தேவையான ஆனியன், கேப்சிகம் எல்லாம் எடுத்து வச்சுக்கொண்டேன். இது பார்த்திங்கன்னா சூப்புக்கு நான் சேர்க்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான். உங்களுக்கு உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கொள்ளும். நான் பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ, கேப்சிகம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் சேர்த்திக்கிறேன். கேபேஜும் சேர்த்திக்கிறேன். உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் நோக்கல் சேர்ப்பாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்ப்பாங்க. நான் இவ்வளோ தான் சேர்த்திக்கிறேன். லீக்ஸும் சேர்த்திக்கிறேன். இந்த சூப்பில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து தான் மோஸ்ட்லி நாங்கள் சூப் செய்வோம். அப்போ புள்ளியோளுக்கும் அந்த சாப்பாடை கொடுக்க போல் அவங்களுக்கும் அதோடய சேர்ந்து நிறைய வெஜிடபிள்ஸும் கொடுத்து படும் தானே. பார்த்திங்கன்னா நான் ஒரு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துட்டு அதில் ஒரு 4-5 ஏலக்காவை தட்டி சேர்த்திக்கிறேன். நாங்கள் நிறைய குவான்டிட்டிகிட்ட செய்கிறோம்ன்றதால ஒரு 2 kg மாதிரி பீஃப் பான்ஸோடு எடுத்திருந்தேன். நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இதை விட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை இந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கிறேன். அதோடைய ஒரு 4-5 க்ரீன் சில்லி அதையும் இந்த மாதிரி சைடுக்கு கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். அதோட கருவேப்பிலை, ரம்பை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தாளித்து கொள்ளுவோம். இதெல்லாம் கொஞ்சம் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்திக்கிறேன். நான் பீஃப்லேயும் சேர்த்திக்கிறேன். இதில் அதனால் 1 டீஸ்பூன் தான் சேர்த்திக்கிறேன். அதோடைய நான் கட் பண்ணி வச்சிருந்த பொட்டேட்டோ இந்த அளவுக்கு ஸ்மால் பீசஸாக தான் கட் பண்ணியிருந்தேன். அதை நான் ப்ரெஷர் குக் பண்ணல. ஓவர் ப்ரெஷர் குக் பண்ணி நான் வெஜிடபிள்ஸ் சாப்பிட இல்லாமல் பேய்த்திடும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயிலில் வதங்க விட்றேன். அதோடைய கேரட்டையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் வேவுறதுக்கு டைம் எடுக்கிற வெஜிடபிள்ஸ் தானே. ஃபஸ்ட்டுக்கு பொட்டேட்டோ அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் அதில் கேரட்டை சேர்த்துக்கொண்டேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெஜிடபிள் നിങ്ങൾക്ക് வேவுற டைமை பொறுத்து ஒரு வெஜிடபிளாக சேர்த்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். கேபேஜும் சேர்த்துக்கொள்கிறேன். கேபேஜை பார்த்திங்கன்னா நான் பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். பாக்ஸாக கட் பண்ணி அதையுமே சேர்த்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். அதே டைமில் தான் நான் பீன்ஸையுமே சேர்த்தேன். எல்லாமே கொஞ்சம் நேரம் ஆயிலில் வதங்கட்டும். அதோட நான் லீக்ஸையும் நல்லா க்ளீன் பண்ணி அதையுமே அதில் அந்த தண்டில் இருக்கக்கூடிய அந்த பாட்டை இப்போவே சேர்த்துக்கொள்கிறேன். அந்த லீஃப் ஆகிக்கும் க்ரீன் கலரில் இருக்கிற பாட்டை நான் லாஸ்ட்டில் சேர்த்துக்கொள்கிறேன். அது குயிக்காகவே குக் ஆகிடும். இது குயிக்காக குக் ஆகாது. அதனால் இந்த ஆயிலே சேர்த்து லாஸ்ட்டில் அதையுமே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு சுப்புக்கு தேவையான அளவு தண்ணியும் அதிலே சேர்த்துக்கொள்கிறேன். சுப்புண்டா நார்மலாக நிறைய தண்ணி சேர்த்து தான் குக் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த லீக்ஸ்ட அந்த க்ரீனாக இருக்கிற பாட்டை நான் வேறையாக மெல்லிஸாக கட் பண்ணி கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பீஃப் குக் ஆகிட்டு உங்களுக்கு அந்த பவுலில் பார்க்க போல விளங்கிக்கும். நாங்கள் வெளியே வரக்கூடிய தண்ணி அதில் தான் சேர்ந்து இருந்துச்சு. எங்களோட பீஃபுமே நல்லா பஞ்சு மாதிரி வெந்துட்டு இப்போ அதையுமே நாங்கள் அந்த வெஜிடபிள்ஸ் வெந்து கொண்டிருக்கிற அந்த சட்டிலேயே சேர்த்துக்கொள்வோம். இதுவும் சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள் எல்லாம் குக் ஆகி எல்லாமே சேர்ந்து கொதித்து வரணும்.
இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு புளியெல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதோடைய வந்து நான் பீஃப் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சமாக கொச்சிக்கத்தூள், கோரக்காய், உப்பு, மஞ்சள் அது சேர்த்து வினாக்கிரியும் கொஞ்சம் சேர்த்து அதை வந்து வேக வச்சுக்கொள்கிறேன். ப்ரெஷர் குக் பண்ணிக்கொள்கிறேன் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு தான். அதோடு எங்களோட சூப் பார்த்திங்கன்னா வந்து நல்லா கொதிச்சிட்டு இந்த அளவுக்கு வந்து வெஜிடபிள் எல்லாம் வந்து நாங்கள் அந்த பீஃப் குக் பண்ணினா அந்த தண்ணியிலேயே சேர்ந்து குக்காக போல் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொண்டு வரும். நீங்கள் இந்த டைமில் வந்து உங்களோட கேரட் பொட்டேட்டோ எல்லாம் வெந்திக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதோடைய லாஸ்ட்டில் வந்து திக்கான பால் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எடுக்கக்கூடிய பாலுக்கு அது தான் சேர்ப்பாங்க. அந்த அண்டைக்கு பார்த்திங்கன்னா நான் ரெடிமேட் பால் தான் சேர்த்திக்கிறேன். அது பார்த்திங்கன்னா வந்து ஒரு கப் மாதிரி சேர்த்துக்கொள்வோம் நல்லா திக்கான பாலில். அதில் வந்து நல்ல பெரிய கரண்டியில் 2 பெப்பர் பவுடர் விட நீங்கள் க்ரஷ் பண்ணின பெப்பர் சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் ஆகிக்கும். அதை லாஸ்ட்டில் தான் வந்து நாங்கள் அந்த மில்கோடு சேர்த்து வந்து எங்களோட சூப்பில் ஆட் பண்ணணும். அப்போ அந்த பெப்பரோட ஸ்மெல் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் எங்களோட சூப்பை. இதையும் சேர்த்துட்டு வந்து இது மிச்ச நேரம் இந்த கொதிக்க விட்றது இல்லை. ஒரு கொதி வரப்போலேயே வந்து எங்களோட சூப் ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி சூப் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் ஒரு ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காமல் இந்த ஒரு சூப் கேட்டசரியும் சேர்க்காமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்து லீக்ஸை சேர்த்தேன். லீக்ஸ் வந்து குயிக்காகவே அதோட வாசம் எல்லாம் அதில் வந்து சூப்பில் ஹெட் ஆகிடும். அதோடு அது குயிக்காகவே குக் ஆகிடும். எங்களோட சூப் வந்து ரெடி ஆகிட்டு. சூப் நல்லா கொதிக்குது. நான் அந்த பாலோடு சேர்த்தேன்றதால கொஞ்சம் நேரம் பாலை கொதிக்க வச்சுருந்தேன். லீக்ஸை வந்து எப்போவுமே மிச்சம் கொதிக்க வச்சிடாதீங்க. அதோட டேஸ்ட் எல்லாம் வந்து வேறு மாதிரி ஆகிடும். அதோடைய வந்து நான் இந்த பீஃப் டெவலை செய்கிறதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சிக்கிறேன். அதில் வந்து நான் ஆயில் சேர்த்து ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த பீஃபையும் வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டேன். அதோடு வந்து நான் தேவையான ஆனியன் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் அந்த பீஃப் பொரிச்ச ஆயிலே வந்து ஒரு 3 டீஸ்பூன் மாதிரி சேர்த்து வந்து இந்த ஆனியனை வந்து இதில் போட்டு வதக்கி கொள்கிறேன். டெவல் செய்ய போப்பில் வந்து நிறைய பேருக்கு சில பேருக்கு வந்து இந்த ஒனியன் வந்து நல்லா குக் ஆகினா பிடிக்கும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும். எங்களுக்கு கொஞ்சம் ஒனியன் வந்து குக் ஆகினா தான் பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் ஆயிலில் நல்லா வதக்கி அந்த வெங்காயம் வேவுற அளவுக்கு டைம் ஒன்று கொடுத்துக்கொள்கிறேன். அதோடைய பார்த்திங்கன்னா சைடில் வந்து பீஃபும் வந்து ஃப்ரை ஆகிக்கொண்டே இருக்குது. பீஃப் ஃப்ரை ஆகின ஆயிலில் தான் வந்து நாங்கள் அந்த ஒனியன் ஃப்ரை பண்ணுறதுக்கும் சேர்த்துக்கொண்டோம். அப்போ தான் வந்து அந்த பீஃபோட டேஸ்ட் வந்து அந்த எங்களோட டெவலில் வந்து ஈக்கும். அதோடைய பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். அதோடைய வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். மஞ்சள் தூள் வந்து நான் வந்து பீஃபை குக் பண்ண போலேயும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தேன்றதால வந்து இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்தேன். அதோடைய வந்து உப்பு தேவையான அளவு. தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளியை சேர்த்துட்டு அதில் கேப்சிகமும் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். எங்களுக்கு இந்த கேப்சிகம் டேஸ்ட் வந்து நல்லா பிடிக்கும். அதனால் நாங்கள் நிறைய எங்களோட மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ஷஸில் வந்து நாங்கள் கேப்சிகம் சேர்த்துக்கொள்வோம். இது வந்து கொஞ்சம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா குக் ஆகாட்டியும் வெயிட் பண்ணுவோம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 தேசிக்காய் லைமை வந்து புளிஞ்சி விட்றேன். இந்த மாதிரி டெவல் ஐட்டம் செய்ய போல் கிட்டே இருந்து குக் பண்ணுங்கள். அடி பிடிச்சிடும். அதனால் கொஞ்சம் கிளறி தான் குக் பண்ண வேண்டியதாയിരിக்கும். அதோடைய வந்து நான் ரம்ப கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். பார்த்திங்கன்னா எங்களோட தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வருது. இந்த அளவுக்கு மசிஞ்சி வந்ததுக்கு போகிற இதில் கெச்சப் வந்து ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன்.
இதில் கெச்சப் சேர்த்து நீங்கள் டெவல் செஞ்சீங்கன்னு சொன்னால் வந்து அந்த எங்களுக்கு நார்மல் அந்த கல்யாண வீட்டிலலாம் கிடைக்கும் டெவல் அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும் எக்ஸாக்டாக. அதோடு எங்களுக்கு கலர் கொஞ்சம் போதாண்டு ஃபீல் ஆகினதுனால வந்து கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மாதிரி சில்லி பவுடரும் சேர்த்திக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கட்டாயம் சேர்க்கணும் என்று இல்லை. நான் அந்த ரெட் கலர் வரணுமென்றதுக்காக தான் சேர்த்துக்கொண்டேன். இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு புளியெல்லாம் போதுமான்னு சொல்லி. அதோடைய வந்து நான் பீஃபையும் வந்து ஒரு வெஜ்ஜாக தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டு இருந்தேன். இப்போ ஃப்ரை பண்ணினதை வந்து இந்த சம்பலில் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா கிளறி குக் பண்ணிக்கொள்கிறேன். இன்னொரு வெஜ் வந்து பீஃப் வந்து ஃப்ரை ஆகி கொண்டு இருக்குது, அதையுமே வந்து இதில் சேர்த்துக்கொள்வோம். ஃப்ரை ஆக உடனே வந்து இதிலே இந்த லெவல்லே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நார்மலாக லஞ்சுக்கு வந்து ஒரு சுப் ஒன்று செஞ்சு இந்த மாதிரி ஒரு டெவல் ஒன்று செஞ்சால் எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா விருப்பம். லஞ்ச் வந்து அந்த அன்றைக்கு நல்லா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் கட்டாயம் வந்து நான் சொல்கிற இந்த ரெசிபி இந்த மெனுவில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பும் இது வந்து சிக்கன் டெவலோ பீஃப் டெவலோ மாதிரி அது ரெண்டுமே இல்லாட்டி நீங்கள் நார்மலாக மாசி போட்டு இந்த மாதிரி ஒரு சம்பல் ஒன்று செஞ்சாலுமே சூப்போடு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு விசிட்டர்ஸுமே வந்திருந்தாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து நாங்கள் சர்வ் பண்ணி கொண்டு இருந்தோம். நான் வந்து நிறைய வீடியோஸ் எடுக்க கிடைக்கல, விசிட்டர்ஸ் வந்து அவங்க சாப்பிட்டு கொண்டு இருந்தேன்றதால வந்து இந்த நான் சர்வ் பண்ணின டிஷ்ஷஸை வந்து எனக்கு ஃபோட்டோ எடுக்க இல்லாமல் போய்த்துட்டு பீஃபையும் வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் நல்லா சுட சுட சோறு வச்சு சுட சுட சூப்போடு சாப்பிட போல் வந்து டேஸ்ட் வந்து அந்த மாதிரி ஈக்கும். நான் சொல்கிறதுக்காக வேண்டி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கட்டாயம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். புளியோலுக்குமே இந்த சூப் கொடுக்க போல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டு படும். கட்டாயம் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து நான் உங்களே நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.